கேம் 3 பார்க்க போகிறோம். இந்த கேமில் குகேஷ் வந்து சூப்பராக வின் பண்ணி கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து கேம் லெவல் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து ரெஸ்ட் டே. குகேஷ் வந்து வின் பண்ணி தன்னோட தேர்ட் கேமை முடிச்சிருக்காரு. நாளைக்கு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 4th டே வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்கும். ஃப்ரைடே வந்து ஆரம்பிக்கும். எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாருமே இப்போ பயங்கரமாக குகேஷோட இந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 11 கேம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காம்படிஷன் வந்து இந்த 11 கேம்ஸில் யார் வந்து ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட்ஸ் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகே, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இது வரைக்கும் நடந்தெல்லாம் மறந்துடலாம். இப்போ இந்த கேம் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் செஸ். நம்ம ஃபஸ்ட்டு கேம் வந்து ஒரு ஃப்ளேவர் பார்த்தோம், செகண்ட் கேம் ஒரு ஃப்ளேவர் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இது ஒரு டைப் ஆஃப் செஸ். D4, D5, knight f6, knight f3. கிட்டத்தட்ட இஃப் ஐம் நாட் ராங் 60% வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் இப்படி தான் விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது கேமில் தான் நமக்கு வந்து இப்படி ஒரு கேம் கிடச்சிருக்கு. D5 இதுவும் வந்து நம்ம ஸ்கூல் பாய்ஸ்க்கு ஏற்ற ஓப்பனிங் தான். ஆனால் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் வந்த பிறகு நம்ம ஆட்கள் விளாடணும். இதெல்லாம் வந்து C4 இது வந்து என்ன பேருனா வந்து இந்த ஓப்பனிங் வந்து குயின்ஸ் கேம்பிட் பேர். இப்போ இதில் வந்து தியரி இருக்குது. அந்த தியரி வந்து நம்ம வரக்கூடிய கிளாஸில் கூட பார்க்கலாம். இப்படி அடிக்கிறதுல கூட வந்து குகேஷ் வந்து எக்ஸ்பர்ட் தான், அடிச்சு விளாடக்கூடிய லைனில் கூட. இது ஒரு டெம்போ ஒரு மூவ் வேஸ்ட் ஆகும். இந்த பான் வந்து ஆப்போனண்ட் கேம்புக்குள்ள இருக்குது. அந்த பானை நம்ம மறந்துடணும். இந்த பானை போட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நடந்த அரவிந்த் சிதம்பரம் கேமில் வந்து அவன் அந்த பானை ஹோல்ட் பண்ண மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனால் வந்து அந்த பானை ஹோல்ட் பண்ணது அவர் இன்டென்ஷன் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான தியரி. ஓகே, நம்ம இந்த கேமில் நடந்த தியரிக்கு போகலாம். இதை அடித்தா குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட், அப்புறம் அந்த பானை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள கேமில் வந்து ஹீ பிளேட் E6. என்னால் சொல்ல முடியும் 60% ஆஃப் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் கேம்ஸில் வந்து இப்படி தான் நடந்திருக்கு. அவர் அடிச்சிட்டாரு. ஹீ ஆல்சோ டேக் இட் பேக். இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்ட். இந்த லைன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன். இப்போ அந்த பிஷப் கூட வெளியே வரலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்னு. இந்த பிஷப் கூட வெளியே வரலாம். அவர் வந்து டிங்லரனுக்கும் வந்து ஹீ இஸ் அலோவிங் ஹிம் ஆல்சோ டு பிளே. குகேஷ் வந்து அவன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நைட் C3 நைட் டெவலப் ஆகிடுச்சு. நான் சொன்ன அதே தான் சென்டர் பிரின்சிபல். நம்மால் வந்து சென்டரை கண்ட்ரோல் பண்ணதாங்க, அவரும் ஒயிட்டும் சென்டர் கண்ட்ரோல் பண்ணதாங்க. அதே நேரத்தில் பிளாக் வந்து அவங்களும் சென்டர் கண்ட்ரோல் பண்ணாங்க. 1 can see பிளாக் வந்து சென்டர் கண்ட்ரோல் பண்ணதாங்க, ஒயிட்டும் சென்டர் கண்ட்ரோல் பண்ணதாங்க. ஸ்பேஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தா வந்து யாருக்கு அதிக ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தா வந்து ஒயிட்டுக்கு வந்து இங்கே இந்த ஸ்கொயர் பிளாக்கில் கண்ட்ரோல் பண்ணதாங்க. பிளாக் வந்து ஒயிட்டோட கேம்பில் வந்து இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணதாங்க. ஸோ 2 பேருமே ஸ்பேஸ் அட்வான்டேஜ் சென்டர் கண்ட்ரோல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் லாட் ஆஃப் ப்ளே வில் கம். நேற்று மாதிரி வந்து இது வந்து ஈக்குவல் பொசிஷன் கிடையாது. ஃபஸ்ட் கேம் மாதிரி இது வந்து யாரும் பேசிவாகவும் விளாடல, யாரும் சூப்பர் அக்ரெசிவாகவும் விளாடலை. C6 சென்டரை வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டாரு. பிளாக் வந்து ஸ்டில் லிட்டில் பிட் பிகைண்ட் இன் டெவலப்மெண்ட். ஆனால் ரொம்ப சாலிடாக இருக்குது. பேசிவாக இல்லை, சாலிடாக இருக்குது. பேசிவாக இருக்கிறதுனா அவன் பீஸையும் மறைச்சிக்கிட்டது. இது வந்து சாலிடாக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த நைட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த நைட்டோட இந்த பிளேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு. பானை வச்சு ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால் வித்தியாசமாக அந்த நைட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. குயின் C2 G6 இது வந்து மாடர்ன் ஐடியான்னு நினைக்கிறேன். பிஷப் F5 இது அட்டாக் பண்ணுறது, இந்த டயகனல் அட்டாக் பண்ணுறது, பிஷப் கொண்டு வந்து டெவலப் பண்ணிடுச்சு. இது வந்து மெயின் லைன் மாதிரி தெரில. குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் மெயின் லைன் மாதிரி விளாடலாம். அவங்க பிஷப்புங்க வந்துட்டு இதை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரிப்பரேஷன். 2 பேருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி விளாடுனாங்க. H3 பிஷப் F5 குயின் B3 குயின் B6. இந்த கேம் எனக்கு பார்க்கும்போது கபாப்லாங்கா தான் ஞாபகத்துக்கு வருவார். இங்கே வேர்ல்டு சாம்பியன் கபாப்லாங்கா இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டு அவர் சூப்பராக எண்டு கேமில் வின் பண்ணியிருப்பார். குகேஷ் கேம் வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கேம் தான். அதே போல் டிங்லரன் விளாண்ட மெத்தடை பார்க்கும்போது வந்து பாபி ஃபிஷர் வந்து ஒரு கேமில் பிஷப் இப்படி தான் உள்ளே வச்சு கொடுத்துருப்பாரு. அவர் இன்னொரு இடத்துல வச்சு கொடுத்துருப்பாரு. அந்த பிஷப் வச்சு இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருப்பாரு.
ஸோ நம்ம டிங்லரன்ட்டையும் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஃபைட் எதிர்பார்க்கலாம் ஆஸ் அ செஸ் பிளேயர்ஸாக. நம்ம குகேஷ் ஜெயிச்சது நம்ம எல்லோரும் சந்தோஷம்தான். இருந்தாலும் வி ஹாவ் டு கிவ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த செஸ் கேம். நம்ம வந்து இப்போ முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து சயின்ஸுக்கோ இல்லை ஒரு நோபல் திங்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து வி கேன் கிவ் ஃபார் த ரீசன் ஃபார் அவர் எக்ஸ்ட்ரானரி ஹாப்பினஸ், ரைட்? ஃபார் தட் வி கேன் கிவ் த செகண்டரி ப்ரிஃபரன்ஸ். இதை கொண்டு ஃபஸ்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன செஸ் பிளேயராக என்னோட ஒரு வேண்டுகோள். ஓகே, g4 he played attacking the bishop. Now he exchanged the queen. Tinglaran exchanged the queen and he took the risk. He came here. இது பார்க்க வந்து ரொம்ப மைல்யூட்டாக இருக்குது. இதிலிருந்து ரொம்ப நேரம் நியர்லி 1 hour எவ்ரி ஒன் இஸ் அனலைசிங், எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் பிளான்ஸ், ஐடியாஸ். சி இன் செஸ் கேம் இந்த பொசிஷனில் வந்து இது வந்து யாருக்கும் அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் ரெண்டு சைடுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் வருது. இந்த பிஷப் வந்து இது உள்ளே மாட்டிக்கிட்டா, லாக் ஆகி ட்ராப் ஆகிட்டா இல்லையாங்க தான் இந்த டிஸ்கஷன். அவர் டிங்லரன் வந்து என்ன நினச்சாருன்னா வந்து அப்படி இந்த குரங்கு குட்டி வந்து எங்கேயாவது போனால் அது தப்பிச்சு வெளியே வந்துடும். அதுக்கு வந்து உள்ளே போக தெரிஞ்சால் வெளியே வரவும் தெரியும்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸில் வந்து அதுக்கு அப்படி ஒரு அறிவு உண்டுமாங்க. அதே மாதிரி அவர் என்ன நினச்சாருன்னா நம்ம பிஷப்பை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம் எப்படியாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது நடக்கலை இன்றைக்கி. இப்போ வந்து குகேஷ் வந்து பிஷப் F4 வச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த இடத்துல வந்து பிஷப் B3 அடிக்கலாம். இந்த பான் ஃப்ரீயாக தானே கிடைக்குன்னு அடிக்கலாம். அடித்தா நைட் எடுத்து இங்கே வைப்பாங்க. இப்போ பிஷப் வந்து எங்கே ஓடும்? இங்கே ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? இங்கே ஒன்றா அதிலே லாஸ். யார் தோற்று போயிடுவான்னா வந்து இந்த கேமில் கொடுத்த மாதிரியே டிங்லரன் தோற்று போயிடுவார். ஏன்னா ரூக் C1 டாக்டிக்ஸ். இப்போ பிஷப் E4 வந்தால் என்ன பண்ணோம்? அடிக்கக்கூடாது. அடித்தா பிளண்டர். F3 வச்சு பிஷப்பை ட்ராப் பண்ணிடலாம். பிஷப் அடித்தானா நைட்டை வச்சு அடிச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அந்த பொசிஷன் போயிடும். இதுக்கப்புறம் இன்றைக்கி குகேஷ் விளாண்ட மாதிரி 2 பானுக்கு ஒரு பிஷப் போயிருக்கு. ஆனால் இது பியூர் எண்டு கேம் கிடையாது. எந்த பானும் பிஷப் இருக்க எண்டு கேம் கிடையாது. இன்னும் நிறைய கேம் போக வேண்டியிருக்கு. குகேஷ் விளாண்ட அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அதே கடலில் அப்படி நீந்து போனால் போதும். அவனை வந்து பியூர் எண்டு கேம் போடாமல் மிடில் கேம்லேயே வச்சு அந்த அட்வான்டேஜெல்லாம் வாங்கிட்டு எண்டு கேம் கூப்பிட்டு போனோம். அதான் டெக்னிக். ஸோ இப்படி அவன் விளாடலை. நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அதை அடிக்க முடியாது, அந்த பானை அடிக்க முடியாது, அதுக்காக சொன்னேன். ஓகே, இந்த பானை அடித்தா கூட டாக்டிக்ஸ் வரும். இது வந்து செஸ்ஸில் வந்து இந்த பானு, இந்த ஸ்கொயரை பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப மைல்யூட்டான விஷயங்கள் இருக்கும். நிறைய டைமில் எக்ஸப்ஷன் இருக்கும். அதை அந்த விதிமீறல் கூட நம்ம பண்ணலாம். அது எப்பப்போ விதிமீறல் பண்ணணும், எப்பப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரிகிறது தான் புத்திசாலித்தனம். அது வந்து எப்போ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னா, ஒன்று ரொம்ப டீப்பாக கேல்குலேட் பண்ணி வேரியேஷன் இது பண்ணி அது கரெக்டான ரீசன் கையில் இருக்கும்போது தான் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும். இப்போ அந்த பொசிஷனில் வந்து H5 வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பானை G4 பானை வந்து வீக் பண்ணுதார். ஏன்னா அந்த G4 பான் மேலே போயிட்டுனா, இப்போ இன்கேஸ் இந்த G4 பான் மேலே போயிட்டுனா நைட்டை மூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த பிஷப்பை கூட மூவ் பண்ணிக்கலாம். பிஷப் வந்து வீக்காக இருக்காது எனிமோர். அந்த பிஷப் வந்து இதுக்கப்புறம் வீக்னஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ அடிச்சு விட்டா கூட இப்போ அந்த பிஷப் வந்து வீக்னஸ் கிடையாது. இப்போ இந்த பொசிஷன் வந்து பிளாக்குக்கு தான் ஸ்லைட்டாக நல்லாயிருக்கு. இதில் நம்ம நிறைய ஐடியாஸு, பிளான் எல்லாம் கண்டுபிடிப்போம், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏதாவது வரும். செஸ்ஸில் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அட்வான்டேஜ் வந்து உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதெல்லாம் மறுத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் தான் ஐயனாரை கிடைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்வான்டேஜ் வரும். ஓகே, இது நிறைய தடவை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இப்படி போனால் பிளாக்குக்கு தான் ஸ்லைட் ப்ளஸ் கிடச்சிருக்கோம். ஸோ குகேஷ் வந்து அடிக்கலை. ஹி வாண்ட்ஸ் டு கீப் த பான் தேர். ரூக் G1 அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த பொசிஷனில் வந்து இவருக்கு வந்து ஓப்பன் ஃபைல் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மால் வந்து ஓப்பன் ஃபைல் கிடச்சிருக்கு. ஆனால் குகேஷ் வந்து என்ன பண்ணலன்னா வந்து இந்த ஸ்கொயர் கண்ட்ரோலை விட்டு கொடுக்கவில்லை. ஃபைலை கொடுத்தா கூட அந்த ஸ்கொயரை பிடிச்சிக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த பிஷப் ரிட்ரீட் ஆகுத வேண்டிய இடம் அது வந்து இந்த பிஷப் வெளியே ஓடுத இடம். அதனால் அதை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணுறாரு. ஏதாவது மாட்டுவானா, ஏதாவது தப்பு பண்ணுவானா அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்ருக்காரு. டுடே ஹீ பிளேட் மோர் எனர்ஜெட்டிக்கலி as we expected. டிங்லரானும் ஷோட் 1 கேம் நைஸ்லி. ஒரு கேம் ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. குகேஷும் ஒரு கேம் நைஸாக இது பண்ணியாச்சு. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் அஸ் அன் கண்ட்ரி பேட்டில்,
2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. சைனா ஆல்சோ, இந்தியா ஆல்சோ. நைட் பி.டி.7 நைட் வெளியே வந்துட்டு இப்போ நைட் பி.டி.2 இவர் வந்து இப்போ தான் வந்து நம்மளால் வந்து மெல்ல அப்படியே இந்த பிஷப் வெளியே போடாமல் பண்ணுறாரு. இந்த பிஷப் வந்து இப்போ வந்து எங்கேயும் போக முடியாது. இது கைண்ட் ஆஃப் அன் செமை ட்ராப்டு. இந்த பிஷப் வந்து செமை ட்ராப்டு பிஷப். ரொம்ப உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வெளியே ஓடணும். வெளியே ஓடினா தான் தப்பிக்கும். இப்போ வந்து ரூக் G8 G5. இப்போ பிஷப் F5 போகிறதுக்கான வழியை வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் G5க்கு போகிறான். அவன் G5 வச்சுட்டான்னா எல்லாம் அவன் G5ன்னு வச்சுட்டான்னா இந்த பிஷப் அங்கே வர போயிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணதுக்கு தான் குகேஷ் என்ன பண்ணியாச்சுன்னா வந்து நீ வைக்க வேண்டாம், நானே வைக்கன்னு சொல்லி பானை தள்ளி விட்டார். இப்போ இது திஸ் கேம் வில் கோ டு டிஃப்ரெண்ட் சினாரியோ. இப்போ இவரே பானை தள்ளி விட்டா வந்து இங்கே வச்சுட்டா வந்து இந்த பிஷப் உள்ளே இருக்கும். அதுக்காக அவரே பானை தள்ளி விட்டார். ஏன்னா அவனை G5 வர விடலை. ஏன்னா அவன் நெக்ஸ்ட் ஹீ இஸ் கோயிங் டு பிளே தட். இங்கே வந்த பிறகு ஹியர் குகேஷ் பிளேட் F3. ஸ்டில் ஹீ இஸ் கீப்பிங் ஐ ஆன். இப்போ நைட் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து தட் நைட் இஸ் கோயிங் டு ஜம்ப் ஹியர். இப்போ குகேஷ் வந்து பிஷப்பர் அட்டாக்ல இருக்கு. ஸோ ஹீ ஹேஸ் டு பிஷப் இங்கே மூவ் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு தான் நல்லது. அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாக் எதுவும் போக முடியும். ஸோ இந்த கேம் பார்த்தாலும் தெரியும், நிறைய பிகினர் பிளேயர் ஆர் இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே அட்டாக் பண்ண முடியாத இடத்துல போய் என்ன பண்ணிடுவாங்க, பீஸெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பானை ஃப்ரீயாக கொடுத்தாலே கேம் தப்பிக்காது. அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஸெல்லாம் கொண்டு ஃப்ரீயாக கொடுத்தா தப்பிக்காது. செஸ்ஸில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அட்டாக் பண்ணுறது எப்பவும் பண்ணணுங்கிறதுக்குன்னு ஒரு கண்டிஷனிங் இருக்குது. அந்த டைமில் தான் பண்ண முடியும். எல்லா டைம்லேயும் சும்மா குருட்டுத்தனமாக தெரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி போய் சண்டை போட முடியாது. ஸோ நல்லா காயின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சென்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ண முடியும். இந்த பொசிஷனில் அதுவும் ஆப்பரண்ட் நல்லா எல்லா காயினையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கும்போது வந்து நம்ம போய் அட்டாக் பண்ண முடியாது. இப்போ இந்த பொசிஷனில் அவன்கிட்ட எந்த வீக்னஸுமே இல்லை, எங்கே போய் அட்டாக் பண்ண முடியாது. Here he played bishop G3, he played rook H5. இப்போ இது வந்து பிளண்டர். எல்லா பிளேயர்ஸும் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிங்லரோட சாய்ஸை. அவன் வந்து இந்த கேம்லேயே வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. இந்த டைம் கண்ட்ரோலில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து ஜென்ரலாக வந்து 1 hour 30 minutes ப்ளஸ் 30 seconds இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஒரு மூவ் வைக்கும்போது 30 seconds இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆனால் இதில் எப்படி பண்ணிட்டாங்கன்னா 2 hours மாற்றி விட்டாங்க. இன்க்ரிமெண்ட்டே இல்லாமல் 2 hours மாற்றி விட்டாங்க. இதில் வந்து டிங்லரான் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டார். அதனால் அது ஒரு விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு 3 மூவ் இருக்கும்போது பொசிஷனும் தோற்றுட்டு அவருக்கு டைமும் இல்லை, 37 மூலையே தோற்று போயிட்டார். இப்போ ரூக் H5 வந்து கிளியராக பிளண்டர். ஏன்னா வந்து நம்ம பிஷப் வந்து ட்ராப் ஆகுது. இந்த பிஷப் எப்படி ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தா, செஸ் கேம் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோன்னா வந்து இது வந்து ஒரு மாதிரி கல்லையே அப்படி உருக்கி அதுலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி எடுக்காங்க. இன்னும் அழகாக சொல்லலாம், தமிழில் சொல்லணும்னா வந்து நம்ம ஒரு கடுமையான பாறையை தட்டி தானே சிறுபமாக்குவோம். அந்த மாதிரி வந்து பாறையிலேருந்து ஒரு அழகான விஷயத்தை உருவாக்குவாங்க மாதிரி வந்து செஸ் கேமில் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து ரொம்ப டீப்பாக உருவாக்க வேண்டிய ஐடியாஸாக இருக்கும். இப்போ E4 வச்சுருவாங்க. இப்போ நார்மலாக பார்த்தா இப்போ ப்ரெஷர் இல்லாமல் ப்ரெஷரோடு பார்த்தா இதில் நிறைய தப்பு பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அடுத்த மூவ் தான் நான் வந்து பிஷப் அடிக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் அடிச்சுக்கிட்டாரு. இப்போ நான் அடுத்த மூவ் பிளான் என்னென்னா வந்து இது வந்து ஒரு 2-3 மூவ்ஸ் பிளான் தான். இங்கே வந்து இது அடிக்க போகிறேன். அப்போ அதுக்கு வந்து அதை எஸ்கேப் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணலான்னா வந்து ஐ வில் ஷோ யூ. இப்போ இந்த நைட்டை உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த நைட்டு உள்ளே வந்து டாக்டிக்ஸ் பண்ணோம். இந்த பானை அடிக்க வரோம். அவன் இந்த பானை காப்பாற்றுக்காக அவன் இன்கேஸ் இங்கே போனான்னா நைட் இங்கே ஜம்ப் ஆகும். ஸோ அவ்வளோ ஈஸி பொசிஷன் கிடையாது. இதுலேயுமே நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. டிங்லரான் வந்து அந்த பிஷப்பை வந்து ஆக்டிவாக டிஃபெண்ட் பண்ணதேன்னு தப்பு பண்ணிட்டார். ஆனால் கம்ப்யூட்டரை வச்சு வெளியே அனலைஸ் பண்ண அனோடேட்டர்ஸே எல்லோரும் தப்பு பண்ணாங்க. ஆனால் போர்டில் வந்து உட்காந்து விளாண்ட குகேஷ் வந்து தப்பு பண்ணலை. ஏன்னா ஹி வாஸ் கேல்குலேட்டிங், ஹீ இஸ் லைக் எ கேல்குலேட்டர்.
குகேஸ்க்கு வந்து நல்லா கால்குலேட் பண்ணது எபிலிட்டி உண்டு. ஹீஸ் அன் ட்ரூ ஃபைட்டர். 18 இயர்ஸ் ஓல்டு சென்னை பேஸ்ட் பாய், 18 வயசு பையன். சென்னையில் வந்து செஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம். ரொம்ப இங்கே உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப திங்க் பண்ணி விளையாடுதாங்க. எல்லாருக்கும் இந்த டிஃபென்சிவ் டெக்னிக்லாம் நல்லா தெரியும். ஸோ எப்படி பொறுமையாக அட்டாக் பண்ணோம், எப்போ அட்டாக் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் இது போக எண்டு கேம்லாம் நல்லா தெரியுங்கனால குகேஸ் மேட் அ ஹியூஜ் ப்ராக்ரஸ் டுடே. இப்போ இதை எப்படி அவரோட கவுண்டர் அட்டாக்கையும் ஃபேஸ் பண்ணி நம்மளோட ட்ராப் ஐடியாவையும் இது பண்ணுறது, இப்படி பண்ணுறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 மூவ் வரை நமக்கு வந்து நல்லா யோசிக்க தெரியணும், கால்குலேட் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்ம இதில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஓகே, பார்க்கலாம். நம்ம மூவ் பை மூவாக பார்க்கலாம். நைட் E6. இப்போ என்ன ஐடியானா வந்து ஹீ இஸ் கம்மிங் டு டேக் திஸ் பான். இந்த பான் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஷப் சப்போர்ட்டுக்கு வந்துடும். இந்த நைட்டு இப்போ என்ன ஆகிட்டுனா கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரி மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பழைய எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த நைட்டை மூவ் பண்ண முடியாது. இந்த நைட்டை மூவ் பண்ணால் நைட்டு இங்கேயும் ஜம்ப் பண்ணும், ஏன்னா ரூக் அட்டாக். ஸோ இதை பார்த்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஓகே நம்மகிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த நைட் உள்ளே வரதை ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம பிஷப் எடுத்து இங்கே வச்சு இப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்தாங்க. அப்படி சொல்யூஷன் கொடுக்கும்போது இந்த நைட்டு இங்கே ஜம்ப் ஆயிரும், ஏன்னா பிஷப்புங்கும்போது இந்த நைட்டு இங்கே ஜம்ப் ஆயிரும், ஜம்ப் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பார்க்கலாம் இது இந்த பிஷப் எப்படி அவர் ரெஸ்கியூ பண்ணுவார், என்னென்ன இது பண்ணுவாருங்கிறத நம்ம இப்போ மூவ் பை மூவாக பார்க்கலாம். இப்போ நைட் வந்து இந்த பான் அட்டாக் பண்ணுது, பிஷப் F2ன்னு வச்சு காப்பாற்றினா நைட் வந்து இட் வில் ஜம்ப் ஹியர், இங்கே ஜம்ப் ஆயிரும். இப்போ சரி நம்ம ரூக் அட்டாக் பண்ணலான்னு போனால், இப்போ ரூக் அட்டாக் பண்ணலாம், பிஷப் அட்டாக் பண்ணலான்னு போனால் பிஷப் வந்து இந்த நைட் சப்போர்ட்டில் இந்த ஸ்கொயருக்குள்ளே ஓடிடும். இங்கே டாக்டிக்ஸ் இருக்குது, இது வந்து டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ். ஆனால் இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி தான் குகேஸால் ஜெயிக்க முடியும். குகேஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அவரை வந்து டிங்லரான வந்து உள்ளே வர விட்டார், டைரெக்டாகவே அட்டாக் பண்ணிட்டார். இப்போ பிஷப் இங்கே ஓட முடியாது தெரியும், நைட் இருக்குது, இங்கே ஓட முடியாது, நைட் இருக்குது, இங்கே ஓடனா பிஷப் இருக்குது, பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஸோ பிஷப்பால் எங்கேயும் போட முடியாது, நைட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டு காப்பாற்றலாம். இப்போ நம்ம நைட் அட்டாக் பண்ணால் இதில் சூப்பர் டாக்டிக்ஸ் இருக்குது. அவர் வந்து பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிடுவார். இப்போ நம்ம இதை வச்சு அடித்தா அவர் இதை வச்சு அடிப்பார். இது பொசிஷன் ட்ரா தான், ஏன்னா 2 பிஷப் இருக்குது. இப்போ நம்ம ரூக் G2 வச்சா கூட அவர் வந்து பிஷப் B3 வச்சிடலாம், நைட்டை வச்சு அடித்தா கூட பிஷப் B3 ரூக் அட்டாக்கு. இப்போ ரூக்கை மூவ் பண்ணால் கூட இந்த பான் அடிச்சுக்கலாம், ஆனால் இது ட்ரா பொசிஷன் தான். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவன்கிட்ட இருக்க 3 பானுக்கு நைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கனால டிங்லரான் இஸ் ஹாப்பி, ஏன்னா ஆல்ரெடி அவர் லீடில் இருக்கார். இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு குகேஸ் அப்படி பயம் காட்டிட்டு ட்ராவை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இங்கே வந்து குகேஸ் வந்து ஹீ கால்குலேட்டர் லைக் அன் என்ஜின், சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி பயங்கரமாக கால்குலேட் பண்ணி ஹீ பிளேட் அ ஃபென்டாஸ்டிக் மூவ் ஹியர் நைட் E2. இப்போ இந்த நைட் வந்து என்ன ஆகுதுன்னா ரீட்ரீட் ஆகுது, பின்னணிக்கு போகுது. ஏன் பின்ன போகுதுன்னா வந்து இப்போ நைட் F3 வச்சா இந்த நைட்டை வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அதே அவங்க இதை வச்சு அடித்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா ரூக் C2 கேமில் மாதிரி ரூக் C2 அடிச்சுக்கலாம். இதுதான் கேமில் நடந்தது. இந்த நைட் ரீட்ரீட் வந்து இட் ஹாஸ் அ வெரி டீப் மீனிங். இப்போ இன்கேஸ் இந்த நைட் ரீட்ரீட் பண்ணாமல் அட்வான்டேஜ் வராது. இப்போ என்ன நடந்துக்கிட்டுன்னா வந்து மிடில் கேமில் வந்து குகேஸ் வந்து எண்டு கேமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு டிங்லரானுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்து எண்டு கேமே மிடில் கேம்லேயே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவன் வந்து டிங்லரானுக்கு வந்து எண்டு கேம் கூட்டு போகிறாரு. டைம் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. யாருக்கு? டிங்லரானுக்கு வந்து இந்த பொசிஷனில் டைம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த நைட் E2 மூவ் வந்து கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரானரி மூவ். இந்த மூவ் தான் கிவ் த ஷாக்கிங், பயங்கரமான ஷாக்கிங் எஃபெக்ட். யாருக்குன்னா வந்து இந்த நைட் E2 மூவ் வந்து பயங்கர ஷாக்கிங் எஃபெக்ட். இந்த மூவ் வந்து ஷாக்கிங் எஃபெக்ட் கொடுத்தது டிங்லரானுக்கு. அதுலேயும் மாட்டிக்கிட்டாரு டிங்லரான் வந்து. இப்போ இந்த ரிட்ரீட்டால் பேக்வேர்டாக போய் பீஸை பிடிங்கியாச்சு அவன்கிட்ட இருந்து. இப்போ இன்கேஸ் இப்போ அடித்தா நைட்டை வச்சு அடித்தா, இன்கேஸ் நைட்டை வச்சு நைட் அடித்தா என்ன பார்க்கலாமா? நைட் வச்சு நைட் அடித்தா
நம்ம பிஷப் வச்சு அடிப்போம். அடிக்கும்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். பிஷப் ரூக் அட்டாக் பண்ணுது. ரெண்டாவது பிஷப்பும் வெளியே ஓட முடியாது. இந்த பிஷப் வெளியே ஓட முடியாது, இங்கெல்லாம் போக முடியாது, இங்கே போக முடியாது. பிஷப் ட்ராப் ஆகிட்டு. ஸோ ஒரு பீஸை கேமில் விட்டா ஈவன் 2 பானுக்கு மிடில் கேம்லேயே கூட மிஸ் பண்ணால் எண்டு கேம் போக விடாமல் ஆப்பனண்ட்டை ஜெயிச்சிடலாம். இந்த பொசிஷனில் அவர் பியூராக எண்டு கேம் போயிட்டால் ட்ரா ஆகும். ஆனால் வந்து மிடில் கேம்லேயே வச்சு இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் அட்வான்டேஜ் வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இதில் வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் மினிமலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பொசிஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ இதில் வந்து டிங்லரான் வந்து டேக் த பான், குகேஸ் வந்து டேக் திஸ். அப்போ மறுபடியும் இதை அடித்தார். இப்போ இதுலேயும் நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. இப்போ ரூக் வச்சாலும் அடிக்கூடாது. ரூக் வச்சு அடித்தா நைட் E5 சடனாக என்ன ஆகுதுன்னா வந்து நைட் இங்கே வரும் அட்டாக்கு, ஃபோர்க்கு கூட வருது, ஃபேமிலி ஃபோர்க்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாடக்கே கஷ்டமான பொசிஷன் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் G3 வச்சா கூட ரூக் G5 கொடுத்துட்டே கூட பான் அடிச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் ஹி இஸ் டேக்கிங் நைட் செக். இவன்ட்ட பிஷப் இருக்குது, ஒயிட் பிளேட்டை பிஷப் இருக்குது, பிளாக் பிளேட்டை 3 பான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எண்டு கேமில் வந்து 3 பானுக்கு ஒரு பீஸ் இருந்தால் ட்ரா, ஒரு சில மிடில் கேம்லேயும் ட்ரான்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனை குகேஸ் வந்து டிங்லரான் கொடுக்கல. அவர் ரொம்ப பொறுமையாக அழகாக அவுட் ப்ளே பண்ணார். அவுட் ப்ளேனா வந்து அவனை கம்ப்ளீட்டாக காலி பண்ணார். அதுக்கு நான் சொன்ன மாதிரி செஸ் கேம் விளாட பேஷன்ஸு நம்ம கையில் இது இருக்கும்போது நம்ம அதை கரெக்டாக யோசிச்சோம், கேல்குலேட் கரெக்டாக பண்ணிடுறோம். ஆல்ரெடி இஸ் அ வெரி குட் கேல்குலேட்டர், ஹீ டேக் இட் வித் த கிங். இப்போ நைட்டை உள்ள எடுத்து வந்தார். இப்போ வந்து குகேஸ் பிளேடு நைட் D4. இது ஃபேண்டாஸ்டிக் மூவ். இது இன்ஜின் மூவ் கிடையாது, இஸ் ஒரிஜினல் திங்கிங். இப்போ ரூக் D8 அப்படின்னு சொல்லி நைட் அட்டாக் பண்ணும்போது ஹீ பிளேட் ஹிஸ் கிங் ஹியர். இப்போ ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, இந்த பிஷப் வந்து அவர் மூவ் பண்ணவே இல்லை, ஒரு டைம் கூட மூவ் பண்ணல கேமில். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட என்ன கிடச்சிட்டுனா அட்வான்டேஜ் கிடச்சிட்டு. இது என்னென்னா கைண்ட் ஆஃப் ஒரு வியாபாரம் மாதிரி. நம்மகிட்ட ஒரு விஷயம் அட்வான்டேஜ் இருக்கும்போது அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி, இல்லை ஒரு சயின்ஸ் மாதிரி. இப்போ சயின்ஸில் என்ன நடக்கும்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ பைக்கில் வந்து ஃபியூல் அந்த ஹீட்டு உருவாகும். அந்த ஹீட்டில் இருக்க இதை வச்சு நம்ம வந்து கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றி அந்த இதை ரன் பண்ணுவோம். இப்படி சயின்ஸில் வந்து இப்போ ஃபேன் சுற்றும்போது அந்த ஃபேனில் இருக்க அந்த சுத்தத்தை வச்சு நம்ம கரண்ட் தயாரிப்போம். அதே கரண்ட் வச்சு ஓடுற பைக்கில் வந்து அது ஆப்போசிட்டாக நடக்கும். அதே மாதிரி வந்து இவர் வந்து கிளியராக வந்து அட்வான்டேஜை வந்து அப்படி கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி ஜெயிச்சிட்டார் இந்த கேமில் வந்து. இப்போ ரூக் H2, பிஷப் G2 ஃபேண்டாஸ்டிக் மூவ். அவரோட டைம் ப்ரெஷரையும் கரெக்டாக பயன்படுத்தி, டிங்லரோட டைம் ப்ரெஷரையும் கரெக்டாக பயன்படுத்தி வின் பண்ணுறதே இன்னும் நல்லா ஸ்டைலிஷாக. இப்போ இந்த இடத்துல நைட் F3 கூட வைக்கலாம். இது கூட கைண்ட் ஆஃப் வின் மாதிரி தான் வின் தான். ஏன்னா நைட் வச்சு அடிப்பாங்க, கிங் வச்சு அடிக்கலாம். இது கூட வின் தான். ஆனால் இது வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க மாட்டேங்குது, பயங்கர ப்ரெஷர் கொடுக்கல. ரொம்ப அக்யூரேட்டாக விளாட வேண்டியிருக்கு. நம்மளோட அந்த டோர்னமெண்ட்டுக்கு உண்டான அந்த குவாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுவும் 2-8 பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டைல் இருக்கும். மேக்னஸ் கால்சன் எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை கரெக்டாக மீட் ஆகலை. அதனால் இப்படி சிம்பிளிஃபை பண்ணாமல் நல்லா ப்ரெஷர் பண்ணி, அதுவும் பிளண்டர் எதுவுமே பண்ணாமல், அதான் ஹைலைட். அவர் வந்து கம்ப்யூட்டர் மூலம் ஃபஸ்ட் மூவ் வைக்கலை, ஹி பிளேட் இன் ஹிஸ் ஓன். அதே நேரத்தில் எந்த பிளண்டரும் பண்ணலை. தட்ஸ் வை ஆடியன்ஸ் வேர் வெரி ஹாப்பி. எல்லாம் பார்த்துட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து லைவாக பார்த்துட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் வேர் வெரி ஹாப்பி. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் 1 lakh to 2 lakhs இந்தியன்ஸ் வந்து செஸ் கேம் வந்து பார்த்துருப்பாங்க, இந்த கேம் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. ஸோ வெரி குட் டே ஃபார் செஸ். விஸ்வநாதன் ஆனதுக்கப்புறம் இப்போ குகேஸ் இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இன்னும் பிரகனந்தா, அர்ஜுன், மெனி ஆர் டூயிங் ஸோ குட் ஜாப். இன்னும் அடுத்த ஜென்ரேஷனும் வர போகிறாங்க, சூப்பர் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. A6 இந்த மூவ் வந்து இந்த பானை காப்பாற்றினால அது ஒன்றும் பெரிய பலன் இருக்க மாதிரி தெரில. அந்த பான் போனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டில் டிங்லரான் இஸ் பிலீவிங் தட் சம்திங் ஹி குட் டூ. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது அவர் கன்வெர்ட் பண்ணதில் ஏதாவது தப்பு பண்ணால், குகேஸ் கன்வெர்ட் பண்ணதில் ஏதாவது தப்பு பண்ணால் நான் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குகேஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வேலை சாம்பியன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபஸ்ட் டைம் ஹி இஸ் பிளேயிங். ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பயன்படுத்தி ஜெயிச்சிக்கலான்னு பார்த்தா குகேஸ் பிளேடு ஃபேண்டாஸ்டிக்கலி டுடே. சூப்பராக விளாண்டார். B3ன்னு வச்சுக்கிட்டாரு. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில், இது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். இந்த பான் வந்து இங்கே இருக்கனால இப்போ வந்து டிங்லரான் வந்து நிறைய கேல்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பான் வந்து வீக் பான் மாதிரி தான். ஸோ அவருக்கு என்ன ஆகுனா, இப்போ இந்த பானையும் ஏதாவது ஒன்று பண்ணி தட்டி விட்டுட்டா
எப்படியும் ட்ரா பண்ணிடலாம், பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா குகேஷ் வந்து இந்த பொசிஷனில் என்ன பண்ணணும்னா வந்து அவரோட பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது வந்து எண்டு கேம் கைட்லைன், இதை கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து தோற்று போயிடும். அதே நேரத்தில் டிங்லரன் வந்து பானைலாம் கரெக்டாக அடிச்சிட்டாலே கூட வந்து ட்ரா தான் ஆகும். ஏன்னா ரூக்கும் பிஷப் ஒருத்தர் இருக்கும்போது ஒருத்தர் ரூக் இருந்தால் ட்ரா, ரூக்கு நைட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரூக் இருந்தால் ட்ரா. இப்படி பான்லெஸ் எண்டு கேம் போயிட்டால் மாட்டிக்கிடும். Now rook d7, he was waiting, he played rook c1 rook, fantastic move. He is activating, he is bringing back his rook and gaining time, putting lot of இன்னும் நிறைய ப்ரெஷர் வந்து டிங்லரனுக்கு வந்து கொடுக்காரு. இப்போ கிங் e7 வந்து பேட்லி பிளேஸ்ட். இதில் டாக்டிக்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ரூக் வச்சு நம்ம அடித்தோன்னா செக்குன்னு ஒரு மூவ் இடையில வரும். ஸோ அதனால் கிங் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தது, பருத்தி முட்டை குடோனில் இருக்கும்போது நல்லா இருந்தது, இதுவும் குடோனில் இருக்கும்போது நல்லா இருந்தது, பருத்தி முட்டை குடோனில் இருக்கும்போது நல்லா இருந்தது. அது ரெண்டும் மேலே மூவ் பண்ணியுமே ஒன்றும் ப்ராக்ரஸ் வரல. டிங்லரோட ஐடியா என்னென்னா வந்து ஏதாவது தப்பு பண்ணிட மாட்டானா, நம்ம பிடிச்சிக்கலாமே அப்படிங்கிறதான் அவரோட ஐடியா. பின்னே போய்கிட்டாரு. குகேஷ் தான் மூவ் பண்ணுங்காரு. ஹியர் ஹி பிளேட் பர்ஃபெக்ட்லி, பிஷப் g3, ரூக் h5. இப்போ கிட்டத்தட்ட கேம் போச்சு. ஹீ லாஸ்ட். ஏன்னா நிறைய 8 மூவ் பண்ண வேண்டியிருக்கு, டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பொசிஷனும் அப்படி தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது. இதில் வந்து குகேஷ் வந்து வின் பண்ணணும், ஆனால் வந்து ரொம்ப கிளவராக வின் பண்ணணும்னு சொல்லி ஹி வாஸ் எய்மிங். ஃபஸ்ட் கேமில் பண்ண மாதிரி எதுவும் தப்பு பண்ணாமல் கிளியராக குகேஷ் வந்து அவரோட கிளாஸ் ரேட்டிங். என் ரேட்டிங் என்ன தெரியுமா, நான் 2-8 தொட போகிற பிளேயரு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேண்டிடேட்ஸ் எப்படி வின் பண்ணி தெரியுமா, அதெல்லாம் அந்த ஒரு இதை காட்டணுங்கிறதுக்காக சூப்பராக ஹி ஃபினிஷ் நைஸ்லி. அதாவது வந்து நார்மலாக ஃபினிஷ் பண்ணாமல் ஹி ஃபினிஷ்ட் இன் ஹிஸ் ஸ்டைல். நைட் f3 எக்ஸ்சேஞ்சிங் த நைட். நான் சொன்ன மாதிரி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பானை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹி டுக், நவ் ஹி டேக் இட் பேக் வித் த கிங். ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் மோர் ப்ரெஷர். நவ் இதில் வந்து இந்த பானை வச்சு அடித்தா டாக்டிக்ஸ்லாம் இருக்குது, பிஷப் இங்கே வச்சு டாக்டிக்ஸ்லாம் இருக்குது. பிஷப் வச்சு ஏன் அடிக்கலைன்னா வந்து இந்த பிஷப் வந்து ஹீ வாண்ட்ஸ் டு மூவ் இட் ஹியர், இங்கே மூவ் பண்ண நினச்சார். மூவ் பண்ணி லேட்டரான் கொஞ்சம் நேரம் கழித்து அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணதுனால அந்த பிஷப் வந்து இன்னொரு அட்டாக் தேவைப்பட்டனால அவர் அங்கேயே வச்சுருந்தார். ஸோ கிங்கை வச்சு அடிச்சுக்கிட்டாரு. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் கிங்கை வச்சு அடித்தது கரெக்டு தான். பிஷப் d4 அப்படின்னு சொல்லி டிங்லரன் வந்து குகேஷ் ஏதாவது தப்பு பண்ணுதாரா ஃபஸ்ட் கேம் மாதிரின்னு பார்த்தா குகேஷ் கிரியேட்டட் மோர் ப்ரெஷர் பை பிளேயிங் ரூக் h1. ஏன்னா இப்போ ரூக் வச்சு ரூக் அடித்தாலும் மைனஸ் ஆயிரும், கேம் போயிடும். இதை வச்சு அடிச்சிட்டாலும் போயிடும், கேம் போயிடும். ஸோ இப்போ அந்த 2 பிஷப் அட்வான்டேஜுக்கு வந்து காம்பன்சேஷனே கிடையாது, பதிலே கிடையாது. ஸோ அதனால் அவர் வழியே இல்லாமல் பான் அடித்தார். இப்போ டைமே இல்லை கிளாக்கில், ஹி டோன்ட் ஹாவ் டைம். ஹியூஜ் ப்ரெஷர். பிஷப் h3, இந்த மூவ் பிரில்லியன் மூவ், குகேஷ் பிளேட் பிரில்லியன் மூவ். ஹி செட்டிங் அப் லாட் ஆஃப் ட்ராப். கிட்டத்தட்ட இங்கே டிங்லரன் ஸ்டார்டட் டு க்ரை. ஒன்லி 0.09 செகண்ட்ஸ் வேர் தேர். ஸோ f5 பிளண்டர் பண்ணார். அதில் குகேஷ் வந்து பிஷப் f4 பிளேட். இங்கே வச்சோன்னே இது கிளியராக பிளண்டர். இப்போ ரிசைன் பண்ணிட்டார், கை கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து டாக்டிக்கல் ஷாட், பிஷப் வச்சு அடிக்கலாம். இப்போ நீ பானை வச்சு அடித்தா ரூக் வச்சு அடிப்பேன், போயிடும். இப்போ என்கிட்ட 2 ரூக் இருக்குது. அதே வந்து நீ வந்து ரூக் வச்சு அடித்தா நான் மறுபடியும் பானை வச்சு அடிப்பேன். இப்போவும் என்கிட்ட 2 ரூக் இருக்குது. நீ இன்கேஸ் என் ரூக் அடித்தா நான் முதல்ல உன்னோட ரூக் அடித்து போட்டுருவேன். நீ அடித்ததுக்கப்புறம் நான் ரூக் வச்சு அடிப்பேன். அடிக்கும்போது என்ன ஆயிருன்னா வந்து என்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா ரூக்கே இருக்குது. ஸோ இது வந்து பியூர் எண்டு கேம் போகலை. குகேஷ் வந்து அவரோட ஸ்டைலில் அவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே எண்டு கேம் போயிட்டார். ஸோ இந்த கேம் வந்து சூப்பர் கம்பேக்ட் கேம். எல்லா இண்டியன்ஸுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இந்த கேம் வந்து கோ த்ரூ த செஸ் போர்டு. நான் சொல்ல வேண்டிய கைட்லைன், நான் சொல்ல அட்வைஸ் என்னென்னா வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணால் புரியும். இப்போ இந்த பொசிஷனில் இருந்து கம்ப்யூட்டர் இன்ஜின் எதையுமே பார்க்காம இந்த பிஷப்பை எப்படி காப்பாற்றலாம் பிளாக்கை வச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி பியூராக எண்டு கேம் போகலாம், 3 பானுக்கு ஒரு பீஸ் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்தால் தட் வில் ஒர்க் அவுட் வெல். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் ஹிஸ்டாரிக்கல் பொசிஷன் இந்த பொசிஷன் வந்து. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த ரூக் h5 வச்ச பிறகு நம்ம எப்படி பிஷப் ட்ராப் பண்ணலாம், அந்த ட்ரைனிங் நம்ம வந்து பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே நார்மல் பொசிஷன் தான். இது எல்லாமே ஹை லெவல் பொசிஷன். இதில் வந்து எப்படி எப்படி பிளான் பண்ணலாம், இதை தான் இந்த ட்ரைனிங் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த கேம்லேருந்து நம்ம கற்றுக்க போகிற லெசன் என்னென்னா வந்து எப்படி ஒரு பீஸை ட்ராப் பண்ணணும், ஒரு பீஸை ட்ராப் பண்ணோன்னா கூட எவ்வளோ பேஷியன்ஸ் தேவை, எவ்வளோ கவுண்டர் அட்டாக்கிங் சான்சஸ் நம்ம முறியடிக்கணும். அதுக்கப்புறம் குகேஸ் பீட் பண்ண மாதிரியே எப்படி ஹை லெவலில் நார்மலாக இல்லாமல் ஹை லெவலில் நம்ம பீட் பண்ணோம். இன்னொரு பாயிண்ட் வந்து எவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, குகேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட் கேமே தோத்துட்டாரு அப்படி இருந்தால் கூட நம்ம எப்படி கம்பேக், மற்றவங்க ஒப்பீனியனை கேட்காம எப்படி வி ஹவ் டு டூ கம்பேக் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் வந்து செஸ் கேமில் வந்து ப்ரைஸ் மணி ஹெவியாக இருக்குது, இதாக இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட ரிவார்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அதே போல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைஃப் லெசன் என்னென்னா வந்து இப்போ இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான பொசிஷனில் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்க பொசிஷனில் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா க்ரியேட் பண்ணதுனால தான் குகேஸ்க்கு வந்து அழகான ஒரு வின் கிடச்சிது. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். மற்றபடி நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக சந்தோஷம் வருதுன்னா கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களுமே கூட போரிங் ஆயிடுவாங்க. அவங்க பிறகு சந்தோஷத்தோட அந்த இதே டிஃபனிஷனே மாறிடும். ஒரு தட் வில் நாட் பி அ ஹெல்த்தியர் திங். ஓகே, இந்த கேம் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஃப்ரைடேயில் வெள்ளிக்கிழமையிலேருந்து திரும்ப புதுசாக செஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இப்போ குகேஸ்க்கு வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சனால ஒரு 1.67 crores மணி கிடச்சிருக்கோம். டிங்லரானுக்கும் அதே அளவு மணி வந்து அந்த ஃபஸ்ட் கேமில் கிடச்சிருக்கோம். செகண்ட் கேம் வந்து ட்ராங்கனால 2 பேரும் ஸ்பில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியலை, ப்ரைஸ் மணி டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியலை. ஸோ செஸ்ஸில் நல்லா பெரிய லெவலில் விளாண்டா வி மே கெட் ஹியூஜ் ப்ரைஸ் மணி ஆல்சோ. So not only that educational rewards, there are money rewards also there in the chess game. Okay, பார்க்கலாம் ஃப்ரைடே வித் அ நியூ கேம். மீன்வைல் இடப்பட்ட நாளில் நம்ம வந்து ஐ பிளான் டு போஸ்ட் சம் பாபி ஃபிஷர் ஆர் கேரி காஸ்பரவ் ஆர் கால்சன் கேம். டைம் இருந்தால் ஐ வில் போஸ்ட் தட் கேம் ஆல்சோ இன் திஸ் ஃபார்மேட். இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் மெனி பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ கேன் அனலைஸ் காஸ்பரோ கேம், ஃபன் அட்டாக்கிங் கேம்ஸ், அதர் வேர்ல்டு சாம்பியன் கேம் கூட என்னால் வந்து அனலைஸ் பண்ணி போட முடியும். ஸோ ஷோ யுவர் சப்போர்ட் பை ஷேரிங் வித் மெனி பீப்புள்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்டை தருவீங்க. நன்றி, பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.